வணக்கம் மக்களே, வெல்கம் டு M2M ஃபுட்ஸ் சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். ஃபஸ்ட்டு ஒரு ஸ்வீட் டிஷ் மூலயமா நம்ம குக்கிங் விலாகை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அது மட்டும் இல்லை, சேவரிஸும் சேர்த்து செய்ய போகிறோம். அதுவும் ஒரே இன்க்ரீடியன்ஸை வச்சு செய்ய போகிறோம். அது என்னன்னு தெரிஞ்சுக்கணுமா? வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். ஒரே இன்க்ரீடியன்ஸை வச்சு ஸ்வீட் அண்ட் சேவரிஸ் எல்லாருக்கும் நேரம் கெஸ் பண்ணியிருப்பீங்க. ஆமாங்க, 90s கல்யாணம்னா இலையில இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் ஸ்வீட்டு, பொண்ணு பார்க்கறதுனா வீட்டில் செய்யக்கூடிய ஒரு வீட்டு ஸ்வீட்டு. என்னன்னு கெஸ் பண்ணிட்டீங்களா? நம்ம ரவா கேசரி தாங்க. அதை ஒரு ஹோட்டல் ஸ்டைலில் எப்படி பண்ணலாம் அப்படின்றத பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் சேவரிஸாக ரவா உப்புமா செய்ய போகிறேன். என்னடா அவங்க ரவா உப்புமா அப்படின்னு யோசிக்காதீங்க. சில பேருக்கு ரவா உப்புமா பிடிக்காது. ஆனால் எங்கள் ஃபேமிலியில் ரவா உப்புமா செஞ்சு சாப்பிட்டதுக்கப்புறம் இன்னொரு செகண்ட் பேட்ச் செஞ்சு சாப்பிட்ற அளவுக்கு அது எப்படி அந்த உப்புமா டேஸ்ட்டாக இருக்குன்றதையும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் ஹோட்டல் ஸ்டைல் கேசரி, இது ரெண்டுத்தையும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். முதல்ல ஹோட்டல் ஸ்டைல் கேசரி செய்ய தேவையான பொருட்கள் பார்ப்போம். ரவா கேசரி செய்ய தேவையான பொருட்கள் பார்த்தீங்கன்னா, ரவா 1 கப்பு, அதுக்கப்புறம் சர்க்கரை வந்து பார்த்தீங்கன்னா அந்த எந்த கப்பு ரவா எடுத்தோமோ அதில் 2 மடங்கு சர்க்கரை. அதுக்கப்புறம் உங்களுக்கு வறுத்து போடுறதுக்காக முந்திரி பருப்பும் கொஞ்சோண்டு கிஸ்மிஸும் இருக்கும். இது வந்து நெய் வந்து ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய். இது அதே பார்த்தீங்கன்னா டபுள் மடங்கு 8 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய். இந்த எண்ணெய் வந்து நான் ஃப்ளேவர் ஆயிலாக இருக்கணும். சன்ஃப்ளவர் ஆயில், கெனோலா ஆயில், வெஜிடபிள் ஆயில் எது வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். இதுதான் வந்து ஹோட்டல் ஸ்டைல் கேசரி செய்யும் போது நம்மளுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். அந்த ஸ்ட்ரக்சரு, அந்த டேஸ்ட்டு எல்லாமே வரும் அதில். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சோண்டு ஏலக்காய் பவுடர், வேணும்னா ஒரு சிட்டிகை உப்பு நம்ம சேர்த்துக்கலாம். அவ்வளோதான் டேஸ்ட்டுக்கு. ஸோ அடுப்பை ஆன் பண்ணி கடாய் வச்சுருக்கேன். கடாயில் தண்ணியெல்லாம் ஃபுல்லாக ட்ரை ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய், அது வந்து மெல்ட் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய். இது எதுக்குன்னா நம்ம ஃபஸ்ட்டு முந்திரியையும் கிஸ்மிஸையும் ரோஸ்ட் பண்ணி வச்சுக்கணும், அதுக்காக. ஸோ இந்த மெல்ட்டான நெய்யும் எண்ணெயும் பார்த்தீங்கன்னா சூடானதுக்கப்புறம் நம்ம வந்து முந்திரி பருப்பை போட்டு வறுத்து எடுத்துக்கணும். முடியும் போது கிஸ்மிஸை போட்டு எடுத்து வச்சிடணும். இப்போ வந்து இந்த முந்திரியை போடுறோம். முந்திரி வந்து கொஞ்சம் லைட் ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து கிஸ்மிஸை போட்டுக்கலாம். ஏன் வந்து நான் லைட் ப்ரௌன் சொல்கிறேன் அப்படின்னா, கிஸ்மிஸை போட்டு நம்ம மொத்தமாக சேர்த்து எடுக்கிறதுக்குள்ளார முந்திரி வந்து கோல்டன் ப்ரௌன் ஆகிடும். அதனால நம்ம வந்து தீஞ்சு போகாமல் இருக்கிறதுக்காக தான் நான் அதை சொல்கிறேன். பார்த்தீங்கன்னா லைட் ப்ரௌன் வந்துருச்சு. இந்த டைமில் நம்ம கிஸ்மிஸ் ஆட் பண்ண போகிறோம். அதாவது உலர் திராட்சை பார்த்தீங்களா, அது பொரிஞ்சு ஒரு மாதிரி பலூன் மாதிரி வரும். அதுக்குள்ளார நம்மளுக்கு வந்து இது கோல்டன் ப்ரௌன் ஆயிடும் நம்மளோட முந்திரி. ஸோ இது வறுத்துருச்சு. ஸோ நம்ம இதை வெளியில எடுக்க ஆரம்பிக்கணும். நான் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிஸ்மிஸ் பொரிஞ்சு எடுக்கும் போது கரெக்டாக ரெண்டும் கோல்டன் ப்ரௌனில் வந்திருக்கும். கிஸ்மிஸ் பிடிக்காதவங்க இந்த ப்ராசஸை தவிர்த்துக்கலாம். எங்கள் வீட்டில் பொதுவாக நாங்கள் போடுவோம். இப்போ நம்ம இன்னும் இதில் கொஞ்சோண்டு நெய்,
ஓகேங்களா. நெய் கொஞ்சமா ஆட் பண்ண போறோம். அதுக்கப்புறம் ஏன்னா நம்ம ரவா போட்டு வறுக்க போறோம். ஆயில் சூடானதும் நம்ம எடுத்து வச்சிருக்கிற 1 கப்பு ரவா வந்து இதுல போட்டு வறுக்க போறோம். கொஞ்சம் ரோஸ்ட் ஆகிற அளவுக்கு வறுக்கணும். இந்த டைம்ல பாத்தீங்கன்னா உப்பில்லா பண்டம் குப்பையிலேன்னு சொல்லுவாங்க. அதனால ஒரு சிட்டிகை டேஸ்ட் தித்திப்பை கூட்டுறதுக்காக நம்ம ஒரே ஒரு சிட்டிகை உப்பு போட்டு அதை வந்து நல்லா வதக்கிக்கிறோம். நான் வந்து கேசரி பண்றதுக்கு கலர் யூஸ் பண்ணுவேன். கலர் சில சமயம் நம்மளுக்கு ஹெல்த்துக்கு இதாச்சு அப்படின்னு சொன்னா நான் வந்து குங்குமப்பூ யூஸ் பண்ணிப்பேன். ஸோ குங்குமப்பூ இல்லாதவங்க கலர் யூஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து இதில் குங்குமப்பூ வந்து யூஸ் பண்ணுறேன் கொஞ்சோண்டு. அது வந்து நேச்சுரல் கலர் கொடுத்துரும் உங்களுக்கு. கேசரி அப்படின்னாலே கேசர் அப்படின்னாலே குங்குமப்பூ தான். ஸோ அதுக்கு வந்து நம்ம ஜஸ்டிஃபிகேஷன் கொடுக்கணுன்றதுக்காக தான் நான் அந்த குங்குமப்பூவை கொஞ்சமாக ஆட் பண்ணுறேன். கேசர் ஃப்ளேவரோட நான் கொஞ்சம் டொமேட்டோ ரெட்டியும் ஆட் பண்ண போகிறேன் சர்க்கரை போட்டதுக்கு அப்புறமா. அதுக்கப்புறம் இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் வாசனை வந்ததுக்கப்புறம் சுகர் ஆட் பண்ணுறோம். பார்த்தீங்கன்னா இந்த சர்க்கரை வந்து மெல்ட் ஆக ஆரம்பிக்கும் அந்த சூட்டில். அந்த ஸ்டேஜில் நம்ம வந்து தண்ணி ஆட் பண்ணணும். தண்ணியும் பார்த்தீங்கன்னா பச்சை தண்ணி ஆட் பண்ணக்கூடாது. ஏன்னா இப்போ ரவாவும் சுகரும் சேர்ந்து ஒரு டெம்பரேச்சர் வந்திருக்கும். அந்த டெம்பரேச்சர்ல நம்ம வந்து ஒரு கோல்டான ஒரு பொருளை சேர்க்கும் போது இதோட ஃபுட்டோட டெக்ஸ்சரையும் அது ஸ்பாயில் பண்ணிடும், டேஸ்ட்டும் அது ஸ்பாயில் ஆயிடும். அதனால இந்த அளவுக்கு டெம்பரேச்சர் உள்ள வாட்டர் ஆட் பண்ணணும். அப்படி இல்லைன்னா கூட நம்ம ஓரளவுக்கு டெம்பரேச்சர் இருக்கிற வாட்டர் நம்ம ஊற்றணும். இப்போ இதோட டெம்பரேச்சர் 180 டிகிரி இருக்கு அப்படின்னா அட்லீஸ்ட் நம்ம 100 டிகிரி டெம்பரேச்சர்ல இருக்கிற வாட்டரையாவது நம்ம ஊற்றணும். ஓகேங்களா. ஜஸ்ட் வார்ம் வாட்டர்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த வாட்டரை நம்ம ஊற்றலாம். அப்பதான் வந்து உங்களுக்கு அந்த பொருளோட டெக்ஸ்சர் வந்து வீணா போகாது, டேஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டா இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த சர்க்கரை கரைஞ்சி வருது. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம தண்ணி ஆட் பண்ண போகிறோம். இந்த டைமில் டொமேட்டோ ரெட் கலர் ஒரு பிஞ்ச் ஆட் பண்ணிக்கிட்டேன். இது 1 கப்புன்றனால நம்ம கிட்டத்தட்ட ஒரு 2 கப் அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். ஏன்னா வறுத்த ரவா வந்து பார்த்தீங்கன்னா நிறையா தண்ணி இழுக்கும். இது வந்து அந்த ரவா முழுகிற அளவுக்கு நான் தண்ணி ஊற்ற போகிறேன். கட்டி ஆகாமல் நம்ம டக்குன்னு அதை கலக்கி ஊற்றிக்கிட்டே இருக்கணும். ஸோ வந்து ஸோ அடுப்பை ஒரு மீடியமில் வச்சு நம்ம கை விடாமல் நம்ம கலக்கிக்கிட்டே இருக்கணும் கொஞ்சம். அப்போ தான் அந்த லம்ஸ் ஃபார்ம் ஆகாமல் இருக்கும். தண்ணி ஊற்றணுன்னு பார்த்தீங்கன்னா கேசரோட ஒரிஜினல் கலரும் நம்ம போட்ட டொமேட்டோ ரெட்டும் சேர்ந்து ஒரு நல்ல கலர் நம்மளுக்கு கிடச்சிருக்கு. ஓரளவு வாட்டரும் ரவாவும் மேட்ச் ஆகும்போது மூடிட்டு நம்ம நல்லா வேக விட போகிறோம். ரவாவும் வாட்டரும் மேட்ச் ஆகணும். ஓகேங்களா. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ரவாவும் வாட்டரும் வந்து நல்லா மேட்ச் ஆகிருக்கு, சம அளவு வந்திருக்கு. இந்த டைமில் வந்து நம்ம வந்து ஏலக்காய் பொடி ஆட் பண்ணிவிட்டு, நான் ஏலக்காய் போட மாட்டேன், அது கொஞ்சம் நாக்கில் தட்டுப்பட்டால் தூக்கி போட்டுருவாங்கன்னு நான் வந்து ஏலக்காயும் சர்க்கரையும் சேர்த்து வறுத்து அடித்து வச்சுருக்கேன் ஏலக்காய் பொடியாக, அதை போட்டுப்பேன். இந்த டைமில் நம்ம வறுத்து வச்சிருக்கிற திங்ஸை ஆட் பண்ணிடலாம். அப்போ தான் வந்து அதோட டேஸ்ட்டுக்குள்ளாரையும் சர்க்கரை போய் நல்லாயிருக்கும். சொல்லணும்னா கடைசியாக நெய் ஆட் பண்ணும் போது அந்த ரவா கேசரியில் நெய்யோட ஃப்ளேவர் அப்படியே ஸ்டேபிள் ஆகும். அதுக்கப்புறம் நம்மளோட சீக்ரெட் இன்க்ரீடியன்ஸான பாலை கொஞ்சோண்டு ஆட் பண்ண போகிறோம். ஏன் இந்த பால்னா ரவா வந்து
ஓரளவுக்கு வந்து மொறு மொறுன்னு இருக்கும் இல்லையா, அதை வந்து இது சாஃப்டன் ஆகும். அப்போ சாப்பிட்றதுக்கு இந்த டேஸ்ட் வந்து நல்லா இருக்கும். ஓகே, நம்மளோட அந்த கேசரோட கலர் வந்து பாலோட சேர்ந்து நம்மளுக்கு கலர் கிடைக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு கன்சிஸ்டன்சி பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் டெக்ஸ்சரும் வந்து அருமையாக இருக்குது, சாஃப்டாக ஆயிருக்கு பால் ஊற்றுனதுக்கப்புறம். இந்த ஸ்டேஜில் நம்ம நெய்யை ஊற்றி மிச்சம் இருக்கிற நெய்யை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்ற போகிறோம். ஸோ ஓகேவா, பார்த்தீங்களா, சட்டியிலேருந்து நம்ம ஊற்றின எண்ணெயும் நெய்யும் தனியாக பிரிஞ்சு வரும். இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். பார்த்தீங்கன்னா சட்டியிலேருந்து அழகாக நெய்யும் எண்ணெய்லாம் பிரிஞ்சு ரவாவும் நல்லா வெந்து ஒரு ஹோட்டல் ஸ்டைல் கேசரி நம்மளுக்கு கிடச்சிருச்சு. ஓகேங்களா, வாங்க டேஸ்ட் பண்ணுவோம். ஓகே, இப்போ ஹோட்டலில் எப்படி கொடுப்பாங்களோ நெய் வெளியில் வலிஞ்சிக்கிட்டு சூப்பரான ஒரு ஹோட்டல் ஸ்டைல் கேசரி பண்ணியாச்சு. என்னங்க, ஹோட்டல் ஸ்டைல் கேசரி பார்த்தீங்களா எப்படி இருந்தது? நல்லா இருந்ததா? வாங்க இதே இன்க்ரீடியன்ஸை வச்சு நம்ம எப்படி ரவா உப்புமா சேவரி எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். ரவா உப்புமாவுக்கு பார்த்தீங்கன்னா 1 கப்பு ரவா எடுத்து நல்லா வறுத்து வச்சுருக்கேன். பாதி வெங்காயத்தையும் பாதி தக்காளியும் நல்லா ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். 2 பல்லு பூண்டை வந்து நறுக்கி வச்சுருக்கேன். 2 பச்சை மிளகாயை 2ஆக நறுக்கி அதை லைட்டாக கீறி வச்சுருக்கேன். கொஞ்சம் கருவேப்பிலை, அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு. இந்த சேமியாவுக்கு வந்து தாளிப்புக்காக எண்ணெய், கடுகு, வெள்ளை உளுத்தம்பருப்பு. ஸோ ஒரு சிம்பிள் ரவா உப்புமா பண்ணுறதுக்கு இது போதும். அடுப்பில் பார்த்தீங்கன்னா கடாயை வச்சு எண்ணெயை விட்டு எண்ணெய் சூடானதும் உளுத்தம்பருப்பு, கடுகு போட்டு தாளிக்கணும். கடுகு பொரிஞ்சு நல்லா வெடித்து வர ஸ்டேஜில் பூண்டு பல் சேர்ந்து நறுக்கி வச்ச பூண்டு பல்லெல்லாம் சேர்க்கணும். சேர்த்துட்டு அதோட 2 பச்சை மிளகாய் கீறி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதையும் நம்ம அதில் போடணும். போட்டுட்டு ஒரு லைட்டாக ஒரு வதக்கிட்டு இதுக்கப்புறம் அந்த பச்சை மிளகா கொஞ்சம் வெடிக்கும். அந்த வெடிக்கிற ஸ்டேஜில் வந்து நம்ம வந்து வெங்காயத்தை சேர்க்கணும். பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம அதை வறுக்கணும். நல்லா வதங்கினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கருவேப்பிலை இருக்கு இல்லையா, அதை வந்து பிச்சு போட்டுக்கணும். அப்போ தான் வந்து அதோடய ஃப்ளேவர் வந்து நம்மளுக்கு இறங்கும். அதையும் போட்டுட்டு ஒரு லைட்டாக கலந்து விட்டுக்கணும். நல்லா கலந்ததுக்கப்புறம் தக்காளியை எடுத்து நம்ம அதில் ஆட் பண்ணணும். தக்காளி நல்லா ஸ்மாஷ் ஆகிற அளவுக்கு நம்ம வந்து வதக்கணும். தக்காளி நல்லா ஸ்மாஷ் ஆனதும் நம்ம வந்து வறுத்து வச்ச ரவாவை அதில் ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஆட் பண்ணதுக்கப்புறம் அதை நல்லா வந்து மெர்ஜ் ஆகணும். ஒரு அந்த வெங்காயம், தக்காளி இது எல்லாமே அதோட வந்து நல்லா மெர்ஜ் ஆகிற மாதிரி நம்ம வந்து கலக்கி விட்டுக்கணும். இந்த டைமில் பார்த்திங்கன்னா அதுக்கு தேவையான அளவு உப்பை போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு கொஞ்சோண்டு போட்டுக்கலாம். அப்புறமா நம்ம தண்ணி ஊற்றினதுக்கப்புறம் நம்ம எவ்வளோ டேஸ்ட்டுக்கு தகுந்தாப்பில் நம்ம போட்டுக்கிறா இருந்தாலும் போட்டுக்கலாம். ஸோ உப்பு போட்டதுக்கப்புறம் நல்லா கலக்கி விட்டுக்கிட்டு நம்ம வந்து இதில் தண்ணி ஆட் பண்ணணும். தண்ணி வந்து பார்த்திங்கன்னா சுடு தண்ணி தான் நான் ஆட் பண்ணுவேன். ஏன்னா பச்சை தண்ணி ஆட் பண்ணும்போது அது வந்து உங்களுக்கு வந்து டெக்ஸ்சர் சரியாக வராது. அதனால் நான் வந்து ஓரளவு சூடான தண்ணியை தான் வந்து எப்பொழுதுமே நான் சேர்ப்பேன். 1 கப்பு ரவான்றதுனால 2 கப்பு தண்ணி எடுத்துக்கிறேன். இது வறுத்து வச்சதுனால நிறைய தண்ணி இழுக்கும். அதனால் ஃபஸ்ட்டு ஒரு 1.5 கப்பு ஊற்றிட்டு அது கொஞ்சம் நல்லா அப்சர்வ் ஆனதுக்கப்புறம் திருப்பி நம்ம ஒரு 1/2 கப்பு சேர்த்துக்கலாம். இப்போ நான் ஒரு 1.5 கப்பு தண்ணி ஊற்றிட்டேன்.
தண்ணி கலந்ததும் லம்ப்ஸ் வராமல் நல்லா அதை கலக்கி விட்டுக்கணும். அதுக்குள்ளாரையே ரவா எல்லா தண்ணியும் இழுத்துக்கும். இந்த சமயத்தில் நம்ம எக்ஸ்ட்ராவாக ஊற்றணும்னு சொன்ன அரை கப்பு தண்ணியையும் சேர்த்து நல்லா லம்ப்ஸ் வராமல் கலக்கி விட்டுக்கணும். உப்பு சரியாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. எனக்கு உப்பு கொஞ்சம் கம்மியாக இருந்ததுனால நான் கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கிட்டேன். உப்பு ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா கலக்கி விட்டுட்டு 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா வேக வச்சுக்கிட்டேன். வெந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கன்சிஸ்டன்சி நல்லா வெந்து கன்சிஸ்டன்சியும் சூப்பராக இருக்குது. இந்த சமயத்தில் நான் வந்து ஒரு 1/4 கப்பு பால் ஆட் பண்ணுவேன். ஏன்னா அப்போ தான் வந்து அந்த உப்புமாவோட டேஸ்ட்டை அது வந்து ஏற்றி கொடுக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் ரவாவோட டெக்ஸ்சரையும் அது வந்து சஸ்டெயின் பண்ண வைக்கும். அதுக்காக தான் நான் பால் ஆட் பண்ணுவேன். பால் ஆட் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா கலக்கி விட்டுட்டு அதை நல்லா வானிலில் ஃபுல்லாக பரப்பி விட்ட மாதிரி அமுத்தி விட்டு நம்ம வந்து 2லேருந்து 3 நிமிஷம் மூடி போட்டு சிம்லேயே வேக வைக்கணும் திரும்ப. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா மலர்ந்து வெந்திருக்கு. அவ்வளோதாங்க, நம்மளுக்கு ஒரு சூப்பரான உப்புமா தயாராகிடுச்சு. சட்டியிலேயே ஒட்டாத அளவுக்கு கன்சிஸ்டன்சியும் கரெக்டான அளவுக்கு நல்லா சாஃப்டான டெக்ஸ்சரோட நம்மளுக்கு உப்புமா ரெடி ஆகிடுச்சு. இந்த சமயத்தில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த சிம்பிள் உப்புமா உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். பார்த்திங்கன்னா இதை நம்மளுக்கு காரம் வேணும்னா காரமும் சேர்த்து பண்ணிக்கலாம், இல்லை காய்கறி போட்டு பண்ணிக்கலாம். ப்ளெயினாக பண்ணும்போது நம்ம ஏதாவது சர்க்கரையோடு சேர்த்து சாப்பிட்டுக்கலாம், இல்லை ஏதாவது கார தொட்டுக்கையை வச்சு கூட சாப்பிட்டுக்கலாம், நல்லாயிருக்கும். இப்போ நம்மளுக்கு ஒரு வீட்டில் சிம்பிளான செஞ்ச ஒரு உப்புமா ரெடி ஆகிடுச்சு. ஓகே மக்களே, ஒரு ஹோட்டல் ஸ்டைல் கேசரியும் ஒரு டேஸ்டியான உப்புமாவையும் செஞ்சதை பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். நீங்களும் மறக்காமல் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் என்னோட எல்லா வீடியோவும் உங்களுக்கு மிஸ் பண்ணாமல் கிடைக்கும். உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். டாட்டா, பை பை.